फ्रेंड्स डोर स्टेप सर्विस पुदियोरु वीडियोट्टु एवरुक्कुम स्वागतम इन्नते वीडियो एन्ना आसिड वाश அதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க டப்பில் இவ்ளோ அழுக்கு இருக்கு இது ஃபுல்லா வந்து ஆசிட் வாஷ் பண்ணி ரெடி பண்ணோம் தெரியுதுல இந்த ஃபுல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி டப்போட கலர்ல வரணும் இது வேற இன்னர் டப் இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லா ஆசிட் ஊத்தி க்ளீன் பண்ணி இந்த கலர்ல வரணும் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பாத்தீங்களா ரெண்டு பாட்டில் ஆசிட் எடுத்துருக்கு அதே மாதிரி ட்ரம் இருக்கு ஓகே எப்படி ஆசிட் ஊத்தி க்ளீன் பண்ணனும்னு பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறோம் அதுக்கு முன்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்காதவங்க பார்க்கணும் தேவையுள்ளவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே थैंक यू அப்ப ஆசிட் வாஷ்க்கு டைரக்டா போலாம் ஃபுல்லா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா டப்ல அடிச்சு விடணும் ஃபர்ஸ்ட் ஏகினா இருக்கன இதெல்லாம் வந்துட்டு ஊற வைக்க வேண்டியதா இந்த மாதிரி அடிக்கிறது ஃபுல்லா டப்ல ஃபுல்லா அடிச்சு விடணும் பாத்துக்கோங்க எல்லா இடத்துலயும் டப்பில் ஃபுல்லா அடிச்சு விட்டாச்சு அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆசிட் ஊத்தி க்ளீன் பண்ணனும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆசிட் வாஷ் ஏதாவது தேவை இருந்தானா கூப்பிடுங்க கூப்பிட வேண்டிய நம்பர் ஸ்கிரீனுக்கு தாழே கொடுத்திருக்கிற நம்பர்ல தான் கூப்பிடணும் நம்ம டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மைக்ரோ ஓவன் LED LCD எல்லாமே சர்வீஸ் பண்ணும் கீழ நம்பர் கொடுத்திருக்கு இது வந்துட்டு ஆசிட் வாஷ் தெரியல நம்ம தண்ணி ஊத்துறதுல பாதி வந்துட்டு போவோம் பாதி வந்துட்டு நமக்கு ஆசிட் ஊத்துனதா போவோம் ஓகே இந்த மாதிரி வரும்போது என்ன கம்ப்ளைன்ட் வரும்னு கூட சொல்றோம் இந்த மாதிரி வரும்போது நம்ம துவைச்சதுக்கு அப்புறம் நம்ம Dressல எல்லாம் வந்துட்டு கடைசில அழுக்கு நிக்கும்போது நீங்க ஆசிட் வாஷ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்ப நீங்க கண்டிப்பா ஆசிட் வாஷ் பண்ணனும் உங்களுக்கு இப்படி பண்ண தெரியலனா கண்டிப்பா என்னோட நம்பர் தாழ கொடுத்திருக்கேன் அந்த நம்பர்ல கூப்பிடலாம் ஆசிட் வாஷ் மட்டும் கிடையாது டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே சர்வீஸ் பண்ணனுதா இருக்கும் பாருங்க இது ஃபுல்லா நம்ம வந்துட்டு தண்ணி ஊத்தி ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு ஆசிட் ஊத்துறோம் பாத்தீங்களா ஆசிட் ஊத்தும்போது எப்படி நொர வருதுன்னு எல்லாம் பாத்துக்கோங்க ஏனா இந்த நொர வருனது எல்லாம் வந்துட்டு அழுக்குதா நொர வருனது ஃபுல்லா அழுக்குதா டப் சுத்திட்டு தான் நம்ம ஆசிட் ஊத்திட்டு இருக்கு எதனாலனா இல்லனா டப் அப்படியே வெச்சனா டப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா இப்படி அழுக்காது போயிட்டு அந்த இடத்துல ஸ்டீல் கலர் வருது பாத்தீங்களா தெரியுதா இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணனும் அதுதான் ஆசிட் வாஷ் பாத்துக்கோங்க ஆசிட் ஊத்துன இடத்துல எல்லாம் ஃபுல்லா அழுக்கு போயிருக்கும் ஆசிட் வந்து கெட்டி கிடக்க கூடாது கெட்டி கிடக்காம இப்படி போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா फ्रेंड्स ஃப்ரண்ட்ல எல்லாம் எப்படி அழுக்கு இருந்தது இடத்துல எல்லாம் வந்துட்டு நொரநொரையா வருது பாத்துக்கோங்க கரெக்ட்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா வந்துட்டு நொரநொரையா வரும் அதே மாதிரி டப்போட இது பாத்துக்கோங்க ஆசிட் ஊத்துறதுக்கு முன்னூட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃபார்வர்ட் அடிச்சு பாருங்க ஆசிட் ஊத்துனதுக்கு அப்புறம் டப்போட கலர் மாறி அதே மாதிரி வந்துட்டு நீட்டா வருது தெரியுதுல இதெல்லாம் அழுக்குதா இதெல்லாம் போவோம் தெரியுது இல்லையா இதெல்லாம் அழுக்குதா அதெல்லாம் ஃபுல்லா இருந்தது எல்லாமே போயிட்டு பாத்தாச்சிலியா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துட்டு நொரநொரையா வருது பாருங்க இதுதான் ஆசிட் வாஷ்னு சொல்றது ரொம்ப அழுக்குள்ள இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நொரநொரையா வரும் அப்ப உங்களுக்கு ஆசிட் வாஷ் வேணும்னா கீழ நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோ எல்லாம் இந்த ட்ரம் அதே மாதிரி இந்த ட்ரம் எல்லாமே ஆசிட் வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க வீடியோ போடுறோம் பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படி சில்வர் ட்ரம் முடிஞ்சாச்சு இது வந்துட்டு பிளாஸ்டிக் ட்ரம்ல ஆசிட் ஊத்திட்டு இருக்கு ஆசிட் ஊத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ட்ரம்மும் சேர்த்து எப்படி இருக்குன்னு காட்டி தரேன் பார்த்தா உங்களுக்கு அதிசயமான அளவுக்கு நீட்டா இருக்கும் தெரியலையா ஆசிட் ஊத்தும்ல அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு கீழ போற மாதிரி தெரியுதா
இதுதான் ஆசிட் வாஷ்னு சொல்லுவது. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணாமல் வேறு லெவலில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லு கழட்டி பண்ணோம். ஃபுல்லு மிஷின் கழட்டிட்டு தான் ஆசிட் வாஷ் பண்ணோம். தெரியல, அது ஊற்றின இடத்துல ஒயிட் ஆகும். பார்த்துக்கலையா, ஊற்றின இடத்துல நிறையா வருது. அங்கே எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அழுக்கு போகுதுதான். இது பெரிய ட்ரம்மு. அடுத்து சின்ன ட்ரம்மு தான், பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தோன்னா ஃபுல்லு நீட்டாக இருக்கும். ஏன்னா ஆசிடோட ஸ்மெல்லு வரும்போது நமக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் மாஸ்க் போட்டுட்டு யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதுவும் கூட க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லு எப்படி இருக்குன்னு காட்டித்தரேன். வெயிட் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட ஆசிட் வாஷ் முடிஞ்சாச்சு. ஃபுல்லு க்ளீன் ஆகிடுச்சு. தெரியுது இல்லையா? அப்படியே எப்படி இருந்தது என்னது நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஃபார்வேர்டு அடித்து பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு நீட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆசிட் வாஷ் பண்ணணும்னா கூப்பிட வேண்டிய நம்பர் கீழே இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எந்த அளவுக்கு நீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட் பண்ணி தரும். ஓகே, இதுதான் ஆசிட் வாஷ்னு சொல்லுது. இந்த டப்பெல்லாம் எப்படி இருந்ததுனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவையுள்ளவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறது அடுத்த வீடியோவில் போடுவோம். அப்போ இது ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.